கொண்டிருக்கிறாரு. உன் வாழ்க்கையில ஒரு புதிய நபர்கள் நீ சந்திக்க போகிற. இது இவங்களுடைய சந்திப்பு எனக்கு என்னவா இருக்குமோன்னு யோசிக்காத. இது டிவைன் கனெக்ஷன் உன் வாழ்க்கையில உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சில பேர் உங்களிடத்துல இருந்து கடந்து போவாங்க. ஐயோ உங்க போறாங்களேன்னு பயப்படாத. அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்ததும் அவர் தான். அவங்க உங்ககிட்ட இருந்து போனாலும் அவர் உங்க கூட தான் இருக்க போகிறாரு. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் அல்ல ஏதோ விதத்தில் நமக்கு உதவி செய்யும்படியாகவே தேவன் அனுமதிக்கிறார். அவர்கள் இருப்பதும் நமக்கு ஆசீர்வாதம். அவர்கள் நம்மிடத்திலிருந்து கடந்து போவது அவர்களுக்கும் ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாலை வேளையில கர்த்தர் சிலரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில இருந்து சில பேர் கடந்து போவாங்க, உன் வாழ்க்கையில சில பேர் கடந்து வருவாங்க. ரெண்டையுமே தேவன் உனக்கு ஆசீர்வாதமாக தான் மாற்றி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு முறை அந்த வேதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல பேச ஆரம்பிச்சாரு. The God will connect the right people at the right time in our life. The God will disconnect the wrong people at the right time from our life. தேவன் நல்ல மனிதர்களை நம்மளோடு கூட மிக சரியான நேரத்திலே இணைத்து விடுவார். கெட்ட மனிதர்களை தேவன் மிக சரியான நேரத்தில் நம்மிடத்திலிருந்து துண்டித்து விடுவார். ஹலோ, இருக்கீங்களா? மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் முக அளவிலே அவர்கள் நல்லவர்களை போல உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனுக்கு தெரியும் எது தாம் பிள்ளைங்களோடு இருக்கணும், எது தாம் பிள்ளைங்களோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமா, சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்கல்ல, எல்லா பிள்ளைகளையும் பழகுதுங்க. அந்த குழந்தைக்கு தெரியுமா பழகிற இன்னொரு குழந்தை வந்து மோசமான குழந்தை, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும், அந்த குழந்தை திருடும், அந்த குழந்தை தப்பா சொல்லும், அந்த குழந்தை அடிக்கும். இந்த குழந்தைக்கு தெரியாது, நம்ம வீட்டில் வளர்க்குற குழந்தைக்கு. ஆனா அந்த குழந்தை ஃப்ரீயா போய் பழகும், அதுதான் குழந்தை. ஆனா அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியும், இந்த குழந்தை கூட சேரக்கூடாது பாப்பா, இவங்க கூட சேர்ந்து விளையாடு, அவங்க கிட்ட போகக்கூடாது. ஏன் கேட்டு 1000 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் குழந்தை. ஆனாலும் அம்மாவுக்கு வந்து பளிச்சுன்னு பச்சையா பேச தெரியாது. சொல்லுவாங்க, டாடி மம்மி உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், அவங்க கூட போகக்கூடாது, அவங்க பார்த்தாங்கனாக்கா நோ சொல்லிடணும், இவங்க வந்தாங்கனாக்கா அவங்க கூட சேர்ந்து விளையாடு. ஒரு பேரண்ட்ஸ் எப்படி தன் பிள்ளைங்களுக்கு சரியானதை சொல்லி வளர்க்கிறார்களோ அப்படியே தேவன் தன் பிள்ளைகளுக்கு சரியானதை சொல்லி அல்ல, சரியானதை செய்து வளர்க்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதனால மாலை வேளையில கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாமே தேவன் உங்க நன்மைக்காக செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே உங்க நன்மைக்காக தான் தேவன் செய்வார். ஒரு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையில் நடந்தா கூட அது தேவனுடைய நன்மையை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது. ஆனால் நீங்க விசுவாசத்தோடு கூட நடக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை கூட கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சின்ன மாற்றம் கூட என் வாழ்க்கையில நன்மையை தான் கொண்டு வரும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கட்டாயம் நன்மை கொண்டு வரும். இந்த அறிக்கை செய்திருக்கிறோம். இந்த அறிக்கை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது இப்பதான் வேர் விட்டுக்கிட்டு இருக்கு. அது வேர் விட்டு அது வளர்ந்து பூவாகி காயாகி அது கனி கொடுக்கும் பொழுது அதோட பலனை நீங்க தான் புசிக்க போறீங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். அடுத்து ஒண்ணு இருக்குது, மரத்தை வச்சவன் பலனை அடைவான். மரத்தை வச்சுட்டு போறவன் கிடையாது, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துறவனுக்கு பலன் கட்டாயமா? ஆமா, இந்த மாலை வேளையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை வேளையில நம்ம அறிக்கை செய்யறோம். என்ன பண்றோம்? வச்ச செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறோம். வளருமா வளராதா? கட்டாயமா வளரும், கட்டாயமா கனி வரும், கட்டாயமா பலன் வரும். அது எல்லாம் நீங்களே அனுபவிக்க போகிறீர்கள். நீங்கள் திருப்தியாய் புசித்து உங்களை நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவர். வசந்த எடுத்து வாசிக்கலாமா? மார்க் 11. வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 2 வசனங்களையும் கடந்த பல வாரங்களாக பல மாதங்களாக அவங்க இடத்துல நான் பேசிக்கிட்டு வருகிறேன். ஏன்னாக்க ரொம்பவும் வேல்யூவான ஸ்டெப்ஸ் இதுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறாரு. வாழ்க்கையை மாற்றக்கூடிய உங்களுடைய எதிர்காலத்தை வந்து நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய சத்தியங்களை தேவன் இந்த 2 வசனங்கள் எழுதி வைத்திருக்கிறாரு. சொல்லும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. மனுஷன் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற விஷயத்தை அவன் தன் பக்கமாக இழுத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க த லா ஆஃப் அட்ராக்ஷன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், உங்கள் கவனம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க
நீங்கள் ஏதோ பிளெஸ்ஸிங்கை மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய கவனம் எவ்வளவு கூர்மையாக இருக்குதோ அவ்வளவு டீப்பாக நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுக்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆமாம், இந்த கடலில் முத்தெடுக்கும் பொழுது இப்போலாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு. சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு எடுத்துன்னு வந்துடுறானுங்க. அந்த காலத்தில் முத்தெடுக்க போகணுன்னாக்கா பயிற்சி பெற்றவர்கள், மூச்சு அடக்க தெரிந்தவர்கள், அந்த முத்து எடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட கடந்து சென்று வேறு எதையும் சிந்திக்க மாட்டாங்க. கரெக்டாக போவாங்க, கரெக்டாக அந்த முட்டை எடுத்துகிட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா. ஆமாம், எத்தனை பேர் இருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது, எத்தனை பேர் கவனிக்கிறதுதான் முக்கியம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்களோ அத்தனை பேரும் நீங்க பலன் கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கிட்ட கொண்டு வந்த எல்லாரும் என்ன பண்ணானா, இயேசு சுகமாக்குனாரு. எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஒருத்தர் கூட மிஸ் ஆகவே கிடையாது. 100 பேர் வந்தாங்க சார், 98 பேரை சுகமாக்குனாரு, 2 பேரை மட்டும் ஆக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. பேச்சுக்கே இடம் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்தார்களோ அத்தனை பேரும் சுகமாக்கப்பட்டு போனார்கள். எத்தனை பேர் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ அத்தனை பேரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னாக்க, நீங்கள் சொல்லுகிறதை நீங்கள் உங்கள் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறீர்கள். இது ஒரு தியரி, லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்க்கும் விதி அப்படின்னுவாங்க. ஈர்க்கக்கூடிய விதி எப்படிப்பட்டு செயல்படுதுனாக்க, நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எதை சொல்லுகிறீர்களோ அது உங்கள் பக்கமாக இழுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, ரிமோட் கார் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ரிமோட் கார் அங்க வச்சுட்டேன், ரிமோட்டை கையில வச்சிருக்கிறேன். இப்ப அந்த காரு என்கிட்ட வரணும் அப்படின்னாக்க நான் என்ன செய்யணும்? ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணணும். நான் ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணணும்னு அந்த காரு ரிமோட்டை கையில் வச்சுக்கிறவர் கருப்பா இருக்கிறாரு, நான் மூவ் ஆக மாட்டேன்னு சொல்லுமா? இல்ல அந்த ரிமோட்டை கையில வச்சுக்கிறவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா இருக்கிறாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லுமா? அந்த காரும் அந்த ரிமோட்டும் என்ன ஆயிடுச்சு? கனெக்டட்ல இருக்குது. அப்ப அந்த கார் அங்க இருக்குது. நான் ரிமோட்ல ஆன் பண்ண உடனே ரிவர்ஸ்னா ரிவர்ஸ், ஃபார்வர்ட்னா ஃபார்வர்டு, ஸ்பீடுனா ஸ்பீடு, ஸ்லோனா ஸ்லோ, அந்த கார் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் என் கையில் இருக்கிற ரிமோட் அது தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய வாயின் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த இயற்கை உலகத்துல தேவன் வைத்திருக்கிறாரு. அப்படி இயற்கை உலகத்துல உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து வாயை திறந்து சொல்லும் பொழுது அது உங்கள் பக்கமாக ஈர்க்கப்படுகிறது. அதுதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம், அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். வாழ்க்கையில பிரச்சனைகள்கிட்ட போய்கிட்டு இருக்கும் பொழுது பிரச்சனைகளை பத்தி பேசாதீங்க, அதற்கான தீர்வை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றோம். வெயில்ல நடந்து கொண்டு இருக்கிறீங்க, சுடுதே சுடுதே அப்படின்னு சொன்னாலும் காலு கொப்பளமா தான் ஆகும். சுடுதேன்னு சொல்லாம நிழலை தேடி எப்படி ஓடுகிறதுக்கு தேவன் புத்தியை கொடுத்திருக்கிறாரோ அப்படியே வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் பொழுது பிரச்சனையை பற்றி பேசாமல் அதற்கான தீர்வாகிய நிழலை குறித்து நீங்கள் பேசும் பொழுது அதான் தேவன் சொல்லுகிறார். தேவன் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கிறாராம்? நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் வலது பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னாக்க நிழலாய் இருக்கிறார் அர்த்தம். உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார்னாக்க நீங்கள் சூடான சாலையில செல்லும் பொழுது உங்களுக்கு நிழலாய் உங்கள் தேவன் கூட வருகிறாரு. அதான் சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறாரு, கர்த்தருடைய நாமம் பலத்த நீதிமான் அதற்குள்ளே ஸ்டெயிலா நடந்து போவான், ஒவ்வொரு ஸ்டெப்பா போவான். ஓடணும். எங்க ஓடணும்? அப்படி நாமத்தை நோக்கி நீங்கள் ஓடும் பொழுது உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களிடத்துல ரொம்ப கொஞ்சம் டீப்பா பேச போறேன். என்ன அப்படின்னாக்க, உங்களுடைய வார்த்தை உங்களுக்கு தேவையானதை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தைனா ரிமோட்டு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு காரியத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த முழு செய்தி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியக்கூடியதா இருக்கும். உங்களுடைய வாயின் வார்த்தை தான் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரிமோட்டு. அந்த ரிமோட்டை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் உங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. செய்திக்குள்ள கடந்து போகலாம். தேவன் உனக்கு துணையாய் இருந்தும் நீயே உனக்கு எதிரியாய் இருக்கிறாய். எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? 2 பேருக்கு போயிருக்குது. உங்களுக்கு எல்லாம் எப்படிப்பா? உள்ள போய் வெளியே போயிடுச்சா? உள்ள போகணும், காதுக்குள்ள போய் இருதயத்துக்கு போகணும். தேவன் உனக்கு துணையாய் இருந்தும் நீயே உனக்கு எதிரியாய் இருக்கிறாய். என்னத்த பிரயோஜனம்? கடவுள் கூட இருக்கிறாரு, வாய் சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கு, வாய் தான் சரியில்லை. அவன் வாயை சரி பண்ணிட்டானாக்கா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் சொல்றாங்க? கடவுளே அவன் கூட தான் இருக்கிறாரு, ஆனாலும் வாயினாலேயே கெட்டான்.
இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வந்தாங்களா? எகிப்திலிருந்து 10 வாதைகளை கொண்டு அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் தேவன் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி எகிப்திலிருந்து 430 வருஷம் அடிமையாய் இருந்த மக்களை, 42 லட்சம் ஜனங்க மக்களை அவர் விடுதலையாக்கி வெளியில கொண்டு வருகிறார். அப்படி அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்த தேவன் அவர்களோடு கூட மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தார். ஆமென். கவனிக்கிறீங்களா? அவன் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம். தேவன் வந்து கண்மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்தாரு. அவர் மேகத்துக்குள்ள இருந்து பார்த்தாரு. சார், பச்சையா அவங்க கூட இருந்தாரு. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் இஸ்ரவேல் மக்களோடு கூட பச்சையா இருந்தாரு, அவங்க கூட இருந்தாரு. ஆனாலும் அவங்க 40 வருஷம் வனாந்தரத்துல சுற்றி திரிந்தாங்க. சில பேர் மட்டும்தான் கனான் தேசத்துக்குள்ள போனாங்க. பல லட்சம் மக்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனாங்க. ஏன்? தேவன் அவர்களுக்கு துணையாய் இருந்தோம், அவர்களே அவர்களுக்கு எதிரியாய் இருந்தார்கள். வாய் சரியில்லை. எப்ப வாய் சரியில்லையோ அப்ப வார்த்தை சரி இருக்காது. எப்ப வார்த்தை சரியில்லையோ அப்ப வாழ்க்கை சரி இருக்காது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? வாய் சரியா இருக்கணும், வார்த்தை சரியா இருக்கணும். இது ரெண்டும் சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். இஸ்ரேல் மக்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க பல முறை தேவனை பரீட்சை பார்த்தார்களாம், தேவனை கோபம் மூட்டினாங்களாம். தேவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னாக்க, நாங்கள் சாகும்படியா இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்தீர். முட்டாளுங்களா? அப்பனா அவங்களை எகிப்திலே கொண்டு போட்டிருக்கலாமே. உங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்து வனாந்தரத்துல சாகிறதுக்கு அவ்வளவு பெரிய டிராமாட்டிக்கான பிளானியா தேவன் கையில வச்சிருப்பாரு. சாகடிக்கிறவர் அங்கேயே சாகடிக்க வேண்டியதானே, வெளியில கொண்டு வந்து சாகடிக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. அவங்க சொல்ற விதத்தை பாருங்க. எங்களை வனாந்தரத்தில் சாகும்படியாய் கொண்டு வந்தீர், தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் நாங்கள் சாகும்படியாய் கொண்டு வந்தீர், இந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடித்து சாகும்படியாய் கொண்டு வந்து. சாவு சாவு சாவுன்னு சாவை குறிச்சே பேசிக்கிட்டே இருந்தானுங்க. ஆனா அவங்க கூட யார் இருக்கிறா? வாழ்வளிக்கிற தேவன் இருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? வாழ்வரிக்கிற தேவன் அவர்களோடு இருந்தும் சாவை அவர்கள் பேசினபடியினாலே அவர்கள் வாயே அவர்களுக்கு எதிரியாய் மாறினது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஏன் என் கூட கடவுள் இருக்கிறாரா? கற்பூரம் எடுத்துட்டு வாங்க, கொளுத்தி சத்தியமா சொல்றேன், கடவுள் உங்க கூட தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார், கடவுள் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க தான் அவங்களுக்கு சத்துருவா இருக்கிறீங்க. என்னவா இருக்கீங்க? ஆமா சார், எனக்கு சத்துரு வெளியே இருந்தா பரவாயில்ல. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு சத்துரு வெளியே இருந்தா பரவாயில்ல சார், வீட்டுக்குள்ளே இருக்கு சார். பைபிளே போட்டிருக்கு பாருங்க சார், உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள்னு போட்டிருக்கு பாருங்க சார். வீட்டில் இருக்கிறவங்க சத்துரு கிடையாது, நீ பேசுற பேச்சு தான் அவங்களை சத்துருக்களா மாத்துது. வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், என்ன பேசுறான்? எங்க அப்பா சரியில்லை சார். உங்க அப்பா சரியில்லைன்னு உங்க அப்பாக்கே தெரியும், உனக்கும் தெரியும், அது கடவுளுக்கும் தெரியும். நீ அதை வாயில சொல்றனால என்ன உங்க அப்பா மாறிட்டு வரா? உங்க அப்பா மாறுறதுக்கு நீ என்ன பண்ணணும்? கோயிலுக்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு என்ன சொல்லணும்னாக்க, ஆண்டவரே என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொன்ன தாவீதுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பண்ணின தேவன் என்னுடைய தகப்பனாரையும் கூட நான் விரும்புகிற வண்ணமாய் நீர் மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபுல்லா அடிச்சு கட்டிங் அடிச்சுட்டு வந்த டேடி ஒரு நாள் சொல்லுவாரு, என்னன்னு தெரியல, கருமத்தை பார்க்கவே கலமத்தை வச்சு படுத்துருந்தே டேடி 40 வருஷமா, இப்ப இதை கருமன்னு சொல்றதே டேடி. அவங்க வார்த்தை அவங்க அப்பா அம்மா பைக் ஒருக்கா இதுதான். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமா, அப்பா சரியில்லை, கடவுள் கூட இருக்கிறார்ல. கடவுள் கூட எதுக்கு இருக்கிறாரு? உங்க அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அண்ணா சரியில்லை, ஆட்டுக்குட்டி சரியில்லை அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல போய் சொல்லிட்டு வர்றதுக்கு கடவுள் கூட இருக்கிறாரு. கடவுள் என் கூட இருக்கிறாரு. இருக்கிறபடினால எனக்கு விருப்பப்பட்டபடி எங்க தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் மாத்துவாரு. ஹல்லேலூயா. ஆமா, தேவனே துணையாக இருந்தோம் நீங்களே உங்களுக்கு சத்துருவாக இருக்கும் பொழுது சத்தியமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. காரணம், எல்லா வழிகளையும் நீங்களே போய் அடைச்சிடுறீங்க. என்னதுங்க? ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீடு வந்து ஒரு ஓடு வீடு. மேல ஓடு, சுத்தியும் ஓடு, கீழே வந்து ரப்பீஸ் அள்ளி கொட்டி தரையை வலிச்சு விட்டு போயிட்டான். முதல் நாள் பார்த்தா பெருச்சால் ஒரு இடத்துல தோண்டுச்சு.
பாட்டிலோட வாங்கினது உடச்சு உள்ள போட்டு கல்லை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்பாடா பெருச்சாலிய க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்த நாள் இன்னொரு இடத்துல இருந்து தோண்டுது. அங்கேருந்து தோண்டுது. திருப்பி அந்த இடத்துல கண்ணாடி பாட்டில் உடச்சு போட்டு பூசி கீசி எல்லாம் பண்ணா திருப்பி இன்னொரு இடத்துல வருது. நான் யோசிச்சேன், பெருச்சாலி ஒரு இடத்துல தோண்டல, பெருச்சாலி உள்ளதான் இருக்குது. ஹலோ, ஆமா, பெருச்சாலி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. ஒவ்வொரு பக்கமா அது வெளியே வந்துகிட்டே இருக்கு, அடைக்கிற இடத்த விட்டு வேற இடத்துல வந்துகிட்டே இருக்குது. அதே போல சில பேர் கடவுள் இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலான்ற ஒரு வழியை திறந்தா இவங்களே போய் அதை அடைக்கிறது, போட்டு பாட்டிலோட போட்டு மண்ணை போட்டு அடைச்சு. அது சுத்தமா ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை கூட, பச்சை கிளின்ற பேர் கூட கேட்காதபடிக்கு க்ளோஸ் பண்றது எல்லாத்தையும். நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு துணையாக இருக்கிறபடியால் நான் எனக்கு எதிரியாய் இருக்க போவதில்லை. ஆமென். பவுல் சொன்னார், பவுல் சொன்னார் ஒரு வசனம், படிச்சு பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குது பாருங்க. நான் விரும்புகிறதை அல்ல, நான் விரும்பாததையே செய்கிறேன். ஆனாலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே. என்ன சொல்ல வர்றீங்க சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நான் நல்லவன் தான், ஆனா எனக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான். நான் கெட்டது செய்யறேன், ஆனா நான் செய்யல, அவன் தான் எனக்குள்ள இருந்து செய்யறான். அவன் செய்யறபடினால நான் ஒவ்வொரு நாள் அடி வாங்கிட்டே இருக்கிறேன். ஹலோ, இருக்கீங்களா? வீட்டுல ரெண்டு ரெட்டை பிள்ளைங்க பறப்பாங்க, வீட்டுல ட்வின்ஸ்னுவாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒருத்தன் பரம சாது, இன்னொன்னு பயங்கர வாளு. ஆனா அந்த வாளுத்தனம் பண்ற பிள்ளை அடி வாங்கவே ஆகாது. இந்த சாதுவா இருக்கிற பிள்ளை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் போய் அடி வாங்கிட்டு வரும். ஏன்? இவனும் அவனும் ஒரே மாதிரி இருக்கனால அவன் செய்யற தப்புக்களை இவன் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்துடுறான். இன்னைக்கு அப்படிதான் சில பேர் உள்ளுக்குள்ள ரட்சிப்பை பெற்று மீட்பை பெற்று தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்க, உங்களுக்குள்ள இன்னொருத்தன் இருக்கிறான், ரொம்ப மோசமான ஆள். அவன் என்ன பண்றானக்க, வாயை சும்மா இல்லாம வாயில பேச வச்சு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்க வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்து போட்டுறான். உங்களுக்கு தேவையில்லாத அனைத்தையும் கொண்டு உங்க வாழ்க்கையில கொட்டக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மாலை வேளை கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நீ உனக்கு சத்ருவா. ஆமா, எப்படி சத்ருவா இருக்கக்கூடாது? ஃபர்ஸ்ட் வாயை கட்டணும். என்ன பண்ணணும்? ஆமா, ஒவ்வொரு வார்த்தையை பேசும்பொழுது யோசிச்சு பேசணும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு விஷயத்த பண்ணும். ஒண்ணு, உங்களுக்கு தேவையானதை கொண்டு வரும். ரெண்டு, உங்களுக்கு தேவையானதை உங்களிடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு. நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் பேசுற வார்த்தைகள் ரெண்டு விஷயத்தை செய்யும். அதனால யோசிச்சு பேசுங்க. நான் பேசும் பொழுது என் வாழ்க்கைக்கு தேவையானதை கொண்டு வர போகுதா, இல்ல என் வாழ்க்கையில் இருக்கிறத என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட போதா? யோசிச்சு பேசுனீங்க அப்படின்னாக்க வார்த்தைகளை நீங்கள் மிகவும் கவனமாய் கையாளக்கூடியவர்களாக இருப்பீங்க. சோ தேவன் உங்களுக்கு துணையா இருக்கிறாரு, நீங்க உங்களுக்கு எதிரியா இருக்காதீங்க. ரெண்டாவது, தேவன் இயக்கும் ஆற்றல் உடையவர், மனிதன் ஈர்க்கும் ஆற்றல் உடையவன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தேவன் இயக்கும் ஆற்றல் உடையவர், மனிதன் ஈர்க்கும் ஆற்றல் உடையவனாய் தேவன் படைத்திருக்கிறார். கடவுள் இயக்கும் ஆற்றல் உடையவர், அப்படின்னாக்க ஆபரேட் பண்ணக்கூடியவர். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தை தேவன் படைத்தாரு. சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, கிரகங்களை, கோள்களை எல்லாம் படைத்தாரு. எல்லாவற்றையும் தேவன் படைத்து வைத்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? இயக்கி கொண்டிருக்கிறார். காலையில வருது, மதியம் வருது, நைட்டு வருது. உங்களுக்கு பிடிக்கல, இப்ப மதியம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, மத்தியானம் வராம இருக்குமா? மத்தியானம் வந்துடும். சாயந்தரம் வேணாம் நினைக்கிறீங்க, வராம இருக்குமா? சாயந்தரம் வந்துடும். நைட்டு கட்டாயமா வந்துடும். அப்போ கடவுள் எல்லாவற்றையும் படைத்து இயக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். அவர் சொன்னாராம், யோபு எழுதுறாரு, கடலை நோக்கி சொன்னாராம், இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி. அதனாலதான் எல்லாம் கரையில போய் ஸ்டைலா நின்று போட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. ஏன்? இதுக்கப்புறம் தண்ணி வராது அப்படின்ட்டு. ஆனா அதை சொன்னது யாரு? தேவன் சொன்னாரு. அது என்ன பண்றாரு? அதை கரெக்டா ஆபரேட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப தேவன் இயக்கும் ஆற்றல் உடையவர், மனிதன் ஈர்க்கும் ஆற்றல் உடையவனாக தேவன் படைத்திருக்கிறார். ஈர்க்கும் ஆற்றல் அப்படின்னாக்க, நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அது உங்களிடத்துல ஒட்டி கொள்ளும். இதை விட என்ன எப்படி சிம்பிளா சொல்றது? நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்ககிட்ட ஒட்டி கொள்ளும். நீங்க எதை சொல்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில கட்டாயமா எழுதி கொடுக்குறேன், அது உங்க வாழ்க்கையில ஒட்டிக்கிட்டே இருக்கும், உங்களை விட்டு போகாது. இந்த மாலை வேலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக எவ்வளவு காரியங்களை பேசியிருப்பீங்க, எவ்வளவு காரியங்களை யோசிச்சிருப்பீங்க, எவ்வளவு காரியங்களை சிந்திச்சிருப்பீங்க, எவ்வளவு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க.
எவ்வளவு பேட் வேர்ட்ஸ் உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்குதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து இப்போ ஒட்டிக்கிட்டே இருக்கு உங்ககிட்ட. ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, நிறைய பேர்ட் வேர்ட்ஸை பயன்படுத்தி அது எல்லாம் இப்போ உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ கடவுளை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இப்போ நீங்க என்ன பேச ஆரம்பிக்கிறீங்களோ அது என்ன பண்ணுனாக்க அது உள்ள வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேட் உங்ககிட்ட இருந்து வெளியில போகக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றோம், பைபிளை படிங்க, பைபிளை தியானிங்க. இரண்டாவது, பைபிள் வார்த்தைகளை வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது வந்து உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிறோம். காந்தம் எத்தனை பேத்து பார்த்துருக்கீங்க? குருவிக்காரன் கையில வச்சிருப்பாங்க, ஒரு கொம்புல மாட்டி ஆமா காந்தத்தை வச்சிருப்பாங்க. அவங்க இரும்ப தேடி போக மாட்டாங்க, அந்த கொம்பை கீழே ரோட்ல தரையில வச்சுனே போவாங்க. போகும்பொழுது குப்பையை பார்த்தான்னு குப்பைகளை உள்ள விட்டு அப்படி செய்வாங்க. செஞ்ச உடனே அந்த குப்பைக்குள்ள இருக்கிற தகரம், இரும்பு, ஆணி, கம்பி எல்லாமே அந்த மேக்னெட்டுக்குள்ள ஒட்டிக்கிறோம். ஒட்டினோன்னு எடுத்து அந்த பை வச்சிருப்பாங்க, அந்த பைக்குள்ள என்ன பண்ணுவாங்க, உதறி உள்ள சேவ் பண்ணிப்பாங்க. திருப்பி அப்படியே ரோட்ல போவாங்க. அந்த காந்தம் என்ன பண்ணுதுனாக்க அதற்கு தேவையான இரும்பு துகள்களை தன்னோடு கூட ஈர்த்து கொள்ளுகிற போல மனிதன் எந்த வார்த்தைகளை அவன் வாயை திறந்து சொல்லுகிறானோ அதை அவன் ஈர்த்து கொள்ளக்கூடியவனாக. ஆமா, அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க பேசுற வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானதுன்னு யோசிச்சு பாருங்க. சார், நான் கரெக்டா இருக்கேன் சார், நான் என் வேலையை ரொம்ப கரெக்டா பண்றேன் சார், ஆனா எனக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க சார், எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க சார், எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது சார். விரக்தியில பேசுறீங்களா? இப்ப நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். நீங்க நல்லா வேலை செஞ்சீங்க, நீங்க நல்லா வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு நல்ல ஊதியம் வரணும், ஆனா நல்ல ஊதியம் உங்களுக்கு வரல. இப்ப நல்ல ஊதியம் வரலன்னு சொன்னோன்னே நீங்க என்ன பேசுறீங்கன்னாக்க, சார் நான் ரொம்ப நல்லவன் சார், நான் கரெக்டா டைமுக்கு போயிடுவேன், கரெக்டா வேலை பார்ப்பேன், எக்ஸ்ட்ரா டைம் கூட வேலை பார்ப்பேன், உண்மையா இருப்பேன், திருட மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், மிக சரியா என் வேலையை பார்ப்பேன் சார். எல்லா வேலையும் செஞ்சு கூட சார் ஏமாத்தி திருடி பொய் சொல்லி ஜாலரை அடிக்கிறவனுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க, எனக்கு 2 ரூபா தான் கொடுக்குறாங்க சார். என்ன நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு சார், நம்ம கூட தப்பு பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன் சார். என்ன வாழ்க்கையில் இப்படி நடக்குதோ, ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்யறாங்களோ என்னன்னு சொல்றேன் பாருங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கல, அவ்வளவுதான் விஷயம். ஆனா அதுக்கு அப்புறம் நீங்க பேசின வார்த்தைகள் என்ன பண்ணுதுனாக்க, அவன் கொடுக்கலான்னு நினைச்சிருந்தா கூட உங்களுடைய வாயின் வார்த்தை உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை இழுத்து கொண்டு வராமல் உங்களுக்கு வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தூர தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவனு சொல்லட்டுங்களா, நீங்க என்ன வார்த்தையை பேசுறீங்களோ அந்த வார்த்தை 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மனுஷன் இருந்தால் கூட அந்த மனிதனையும் அந்த வார்த்தை ஆபரேட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது, ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹலோ, இது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். உங்களை பிடிக்காதவங்க பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, உங்களை பிடிக்காதவங்க ரொம்ப உயரத்தில் இருக்கிறாங்க, பெரிய பதவியில் இருக்கிறாங்க, பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, அவங்கள நான் என்ன சார் செய்ய முடியும்? ஒன்னும் செய்யாதீங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. உங்கள் சத்துருக்களை, உங்களை சபிக்கிறவர்களை, ரொம்ப சிம்பிள். என்ன சொல்றாரு கடவுள், அவன் உன்னால நீ தொட முடியாத உயரத்தில் இருந்து கொண்டு உனக்கு தீமை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ அவனை ஒன்னும் செய்ய, ஆமா, அப்பனா ஒண்ணு செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்னாக்க, நான் அவனை நேசிக்கிறேன், நான் அவனை அன்பு கூறுகிறேன், நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், எனக்கு வர வேண்டியதை அந்த மனுஷன் மூலமா தேவன் எனக்கு கிடைக்க செய்வார். அல்லேலூயா. இப்ப நீங்க சொன்ன உடனே இந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். யாருக்கிட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்? எவன் கொடுக்க மாட்டேன்னு பிடிச்சு வச்சிருக்கிறானோ அவனுக்குள்ள போய் அவன் இருதயத்தை, அவன் சப்கான்சியஸ் மைண்ட், அவன் குடும்பத்துல அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும். தேவன் அவனுக்கு ஞாபகப்படுத்துவார், உன் குடும்பம், உன் வேலையில, இந்த இடத்துல நீ இவனுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாதபடியினாலதான் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அவன் ஜோசியத்தை பார்க்கட்டும், அவன் மாந்திரிகத்தை போய் பார்க்கட்டும், எங்க போய் பார்த்தாலும் அவனுக்கு சொல்லக்கூடியது ஒரு வார்த்தை இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு நீ தீங்கு பண்ணிருக்கிற, நன்மை பண்ணு, உன் வாழ்க்கையில சாபம் நீங்கும். ஹல்லேலூயா. அவன் யோசிச்சு பார்ப்பான், நம்ம யாருக்கு பண்ணணும்? அவனுக்கு பெரிய பெரிய ஆட்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கா இருக்குமோ இவங்களுக்கா இருக்குமோன்ட்டு. ஆனா தேவன் அவனுக்கு ஞாபகப்படுத்துவாரு, உன் கம்பெனில சாதாரண இடத்துல சாதாரண வேலை பார்த்து கொண்டு இருந்தா பாத்தியா, அவனுக்கு நீ செய்த தீமையை நீ நன்மையாக மாற்றும் பொழுது உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நீங்கள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஈர்க்கக்கூடியதாக. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அத பேசாம நீங்க அவனை சபிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மட்டும் அந்த இடத்துல இல்லைனாக்க, இல்லைன்னா இதோட மோசமான ஒருத்தன் வருவான்.
இவனாச்சும் பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு இவனோட மோசமான ஒருத்தன் வருவான். இவன் போயிட்டா நல்லா இருக்குமே, இன்னும் மோசமான வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணணும்னாக்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறபடியினால என் வாயின் வார்த்தைகளை நான் கட்டவிழ்கிறேன் ஆண்டவரே. என் வார்த்தைகள் என்னுடைய ஆசீர்வாதங்களை ஈர்த்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறபடினாலே எனக்கு வர வேண்டிய நன்மைகளை நீர் எனக்கு பெற்று கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, எவன் பிடிச்சு வச்சிருக்கிறானோ அவன் கிட்ட இருந்து தேவன் ஒவ்வொரு விரலா அவனுடைய விரலை எடுத்து அவன் கிட்ட இருந்து எடுத்து உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? வெளிநாட்டுல ஒரு அம்மா ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு பிசினஸ். நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கும்போது அவங்க கூட ஒரு பார்ட்னர் வந்து சேர்ந்தாங்க. அந்த பார்ட்னரும் அவரும் சேர்ந்து நல்லா பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பார்ட்னர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்க, இந்த அம்மாவனுக்கு வரக்கூடிய ஷேரையும் அவரே எடுத்துக்கிட்டாரு. அவரே எடுத்துக்கிட்டு இந்த அம்மா கிட்ட லாஸ்ன்னு காமிச்சிட்டார் அக்கௌண்ட்டை. இந்த அம்மாக்குள்ள பயங்கர வருத்தம். இந்த மனுஷனை நம்புனே, இந்த மனுஷனை நம்பி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தனே, இப்போ எல்லா ஷேரையும் அவன் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்னு சொல்லி ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட காமிச்சிருக்கிறானே, நான் என்ன செய்ய போறனோ அப்படின்ட்டு அழுகும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்குள்ள உணர்த்துறாங்களா, நீ அந்த மனுஷனை பிளஸ் பண்ணு. என்ன பண்ணணும்? அந்த மனுஷனை ஆசீர்வதி அப்படின்னு சொன்னாராம். நடக்கிற காரியமா இது? நம்மளை ஏமாத்தின ஒருத்தனை ஆசீர்வதிக்க முடியுமா நம்மளால? கட்டாயமா முடியாது. அந்த அம்மா சொன்னாங்களா, என்னால முடியாத ஆண்டவரே, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே சொன்னாங்களாம். அந்த மனுஷனை நான் வெறுக்கலை, அந்த மனுஷனை நான் நேசிக்கிறேன், அந்த மனுஷனை நான் பிளஸ் பண்றேன், அந்த மனுஷனை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்ன உடனேயே தேவனுடைய ஈர்க்கும் விதி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு? இந்த அம்மா அவனை பிளஸ் பண்ண உடனே அவனுக்குள்ள தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. அவன் என்ன பண்றானாக்க, சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன ஷேர் கிடைக்கணுமோ அந்த ஷேர் அவங்களுடைய கரத்துல கொடுத்துக்கிட்டு அவன் ஒண்ணுமே சொல்லாம கடந்து போனானா. ஹல்லேலூயா. கேஸ் போட்டு கூட வராத காரியங்களை கூட நான் சொல்றேன், நீங்க பிளஸ் பண்ணா வரும். நான் கேஸ் போட்டிருக்கேன் சார். வாய்தாவை அலைய வேண்டியதான். நீங்க சிவில் கேஸ் தானே, 40 வருஷம் தள்ளாடி தளண்டு போய் உங்க பேர பிள்ளைங்க வந்து அந்த கேஸை நடத்துற அளவுக்கு பண்ணி விட்டுருவானுங்க. ஏன்? இந்த வாய் தான் ஒண்ணு நிற்கிறனால நீங்க பணத்தை கட்டு, அவன் பணத்தை கட்டு, 2 பேரும் பணத்தை கட்டி வாழ்க்கையை வலிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். வாழ்க்கையில ஒண்ணு உங்களுக்கு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். யார் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து நீங்க சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எனக்கு உரியதை நீ என்னிடத்துல வந்து சேர்க்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவனுடைய கரத்திலிருந்து எடுத்து தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக. ஆமா, தேவன் இயக்கும் ஆற்றலுடையவர், மனிதன் ஈர்க்கும் ஆற்றலுடையவர். சரி, இன்னொரு காரியத்துக்கு உள்ள கடந்து போயிட்டு வசனத்துக்கு கடந்து போக போறோம். சுகம் உள்ளவன் விருந்து சாப்பிடலாம், சுகமீனமானவன் மருந்து சாப்பிடணும். உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணணும்? மருந்து சாப்பிடணும். உடம்பு சரியில்லை, வீட்டுல அப்படியே படுத்திருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சிக்கன் லாலிபாப் வாங்கிட்டு வர்றாரு டேடி. குழந்தை பார்த்து உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறான். சிக்கன் லாலிபாப்பை பார்க்கறான், அப்பாவை பார்க்கறான், டயர்டா இருக்குது, லாலிபாப்பை கடிக்க முடியுமான்னு யோசிக்கிறான். அப்ப என்ன பண்ணுவார்? லாலிபாப், ஏய் உடம்பு சரியில்லை, ஒன்றும் பரவாயில்லடா, ஒரு சிக்கன் லாலிபாப் சாப்பிட்டுன்னு அப்பா சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? டேய் வேணாம், ஆல்ரெடி உடம்பு உனக்கு சரியில்லை, இதே நீ சாப்பிட்டனாக்க இன்னும் மோசமா, வேணாம் டேடி உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சுட்டு அவனுக்கு என்ன கொடுப்பாங்க? மருந்து. ஆமா, சுகவீனமானவனுக்கு மருந்து கொடுக்குறாங்க. வீட்டுல இன்னொரு பிள்ளை நல்லா ஆக்டிவா இருக்குது, அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அடிச்சதுடா ஜாக் பாட்டு, 2 லெக் பீஸ் நமக்கு இன்னைக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2 லெக் பீஸ். ஏன்? வீட்டுல ஒரு ஆள் பலவீனமா இருக்கிறாங்க, இன்னொரு பீஸ் யாருக்கு வந்து கிடைக்கும்? கூட இருக்கிறவங்க வந்து கிடைக்கும். 2 லெக் பீஸ். அப்ப சுகம் உள்ளவனுக்கு விருந்து, சுகவீனமானவனுக்கு மருந்து. இதுதான் இயற்கை நியதி. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றேன். ஒருத்தவங்க சுகமா தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? சுகமா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு யோசனை என்னன்னாக்க, நம்ம சுகமா இருக்கிறோம், சுகவீனமா ஆயிடக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணலாம்னாக்க ஒரு மாத்திரை வாயில போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாத்திரை. தலைவலி இல்ல, இப்ப தலைவலி மாத்திரை எடுத்து என்ன பண்றாங்க? போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு படுக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு உங்களால யூகிக்க முடியுமா? தலைவலி மாத்திரை, தலைவலி இருக்கிறவனுக்கு அந்த மாத்திரையை போட்டீங்கன்னா தலைவலியை சரியாக்கும். தலைவலி இல்லாதவன் தலைவலி மாத்திரையை போட்டா என்ன ஆகும்? தலைவலி உண்டாகும். தலைவலிக்குன்னு சொல்றவனுக்கு மாத்திரை கொடுத்தீங்கன்னாக்கா தலைவலி போயிடும். தலைவலியே இல்ல, நல்லா இருக்கிறான், வீம்புக்கு குசுமுதனமுக்கு போய் மாத்திரை எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிக்கிறான். இப்ப அவனுக்கு தலைவலி என்ன வந்துடும்?
வர ஆரம்பிச்சிடும். ஏன்? அந்த மாத்திரைக்குள்ள இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் தலைவலியை போக்கக்கூடிய மெடிசின்ஸ். தலைவலி இருந்தா அந்த மாத்திரை தலைவலியை போக்கும். இப்ப தலைவலி இல்லாத அந்த மாத்திரை போட்டோன்னா அது வேலை செய்யணும்ல, அதோடைய வேலையை அது பார்க்கணும்ல. அது என்ன வேலை பார்க்கணும்னாக்க இன்னும் தேடி பார்க்கணும். வலின்னு சொன்னாங்க, எங்கேயும் காணாம சொல்லிட்டு அது என்ன பண்ணாக்க வேறு விதத்துல ரியாக்ட் ஆகி அவனுக்கு தலைவலியை உண்டாக்கக்கூடியதாக. இன்னைக்கு கிறிஸ்தவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தான் இருக்கிறாங்க, சுகமா தான் இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா தான் இருக்கிறாங்க, இன்னும் நல்லா தான் இருக்க போறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு பயம் என்னன்னாக்க, நம்ம நல்லா இல்லாம போயிடுவோமோ, நாளைக்கு இது கிடைக்காம போயிடுமோ, நாளைக்கு அது வராம போயிடுமோ, நாளைக்கு இந்த பிசினஸ் இல்லாம போயிடுமோ, நாளைக்கு இந்த வேலை இல்லாம போயிடுமோ. ஆண்டவரே இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க, இந்த வேலை என்னை விட்டு போயிடக்கூடாது, இந்த வேலையை இருந்து தூக்கிடக்கூடாது, இந்த வேலையில இருக்கிற வருமானம் எனக்கு போயிடக்கூடாது. நல்லா தானே இருக்கீங்க, இப்ப என்ன பண்றீங்க? பயத்தோட போயிட்டு ஜெபம் பண்ணீங்கல்ல. பயம் வேற, பக்தி வேற. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பயம் அப்படின்னாக்க தீமை நடந்துரும் அப்படின்ற எண்ணம். பக்தின்னு என்ன தெரியுங்களா? நன்மை நடக்கும்ன்ற எண்ணம். ஹலோ, பயம் என்னங்க? வெளியெல்லாம் நல்லா பேசுறீங்க, சத்தமா பேசுறீங்க. அண்ணாச்சிக்கரில் போய் 10 பேர் நின்னாக்க 11வது ஆளை போய் நின்னா கூட முதல் ஆளா பொருளை வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவு சவுண்டை தூக்கணுமோ அவ்வளவு சவுண்டை தூக்குறீங்க. அண்ணாச்சியே அதர்றாரு. ஆனா ஆலயத்துல வந்து கடவுளுடைய வார்த்தை உங்ககிட்ட பேசும் பொழுது கேட்டாக்க, பேசலாமா வேணாமா, பேசுனா தப்பாயிடுமா, பேசுங்க. இங்க நீங்க எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவாய் தேவன் உங்க உலக வாழ்க்கையில உங்களை தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பயம்னா என்னங்க? தப்பு நடந்துடுமோன்ற எண்ணம். தப்பு நடந்துடுமோ எண்ணம் தான் பயம். பக்தின்னு என்ன தெரியுங்களா? நன்மைதான் நடக்குன்ற எண்ணம். இப்ப கோயிலுக்கு வர்றீங்க, பயத்துல வந்தீங்களா பக்தியில வந்தீங்களா? பார்த்தா தெரியலையே. ஏன்னா பெந்தகோஸ்ல சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரல உருட்டு எடுத்துருவார் ஆண்டவர். உடனே பயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது. பயத்துல வந்து உட்கார்ந்து எனக்கு ஒண்ணுமே நடக்காது. கவலைப்படாதீங்க, ஒரு ஆசீர்வாதம் வராது. நீங்க பயத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது வாழ்க்கையில. பக்தியில வந்து உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நடக்காத எல்லா நன்மைகளும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பயத்துக்கும் பக்திக்கும் உள்ள. ஆமா, சங்கீதம் 4:3 சொல்லப்பட்டிருக்கு, பக்தி உள்ளவனை கர்த்தர். ஆமா, அப்ப பக்தினா என்ன? நல்லதுதான் நடக்குன்ற எண்ணம். சரி, இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேத்துக்குள்ள நல்லதுதான் நடக்குன்ற எண்ணம் இருக்குது? ஊழியக்கார அம்மாக்குள்ள நல்லதுதான் நடக்குன்ற எண்ணம் இருக்குது. அடுத்து உங்க 2 பேர் என்னப்பா அப்பப்ப கை தூக்க சொல்லணுமா? பக்தினா என்ன? நல்லதுதான் நடக்குன்ற ஸ்ட்ராங் பிலீஃப் தட் குட் ஒன்லி ஹேப்பன் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றானா அவன் பக்தியா இருக்கிறான்னு அர்த்தம். நான் கர்த்தரை நம்புறேன்யா, அப்படியே வாய்ஸ் அப்படியே தளர்ந்துச்சு அப்படின்னாக்கா அவன் பயத்துல இருக்கிறான்னு அர்த்தம். வாய்ஸ் போல்டா இருந்தா அவன் பக்தியில இருக்கான்னு அர்த்தம். நம்ம உலகம் தப்பா புரிஞ்சுக்குச்சு. இந்த பையனை பாத்தியா, அழுகிற மாதிரி பேசுறான், பயத்துல இருக்கிறான். அந்த பையனை பாரு திமிரா பேசுறான், அவன் பக்தியில இருக்கிறான். என்னடா பண்ண, எல்லாம் கர்த்தர் பார்த்து பாரு, திமிரா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா பக்தியில இருக்கிறான். இன்னொரு பையன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கயா, நீங்க ஜெபம் பண்ணா கூட அவன் பயத்துல தான் இருப்பான். பயம்ன்றது தப்பு நடந்துருமோன்ற எண்ணம். பக்தினாக்க நல்லதுதான் நடக்குன்ற எண்ணம். சரி, இந்த மாலை வேலை எத்தனை பேர் கோயிலுக்கு வந்துருக்கீங்க? எத்தனை பேத்துக்குள்ள நல்லதுதான் என் வாழ்க்கையில் நடக்குன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது? ஹலோ, நல்லதுதான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும். தீமை என் வாழ்க்கையில ஒரு நாள் வராது. தீமைகளை நன்மைகளாய் மாற்றுகிற தேவன். தீமை என்கிட்ட வந்தாலும் அதை தேவன் நன்மையாக எனக்கு மாற்றுவார். இப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சுனாக்க நீங்க பக்தியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல தெரியலையா, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்றீங்க? ஒரே பயமா இருக்கியா? கவலைப்படாதீங்க சிஸ்டர், நீங்க பயப்படுறது அப்படியே நடக்கும். நீங்க பயப்படுறது அப்படியே நடக்கும், நீங்க விசுவாசிக்கிறதும் அப்படியே நடக்கும். இது ஒரு பிரின்சிபிள். உங்க வாழ்க்கை நான் இன்னைக்கு சொல்றேன், பயத்துல இருந்து கொண்டு நீங்க எதை செஞ்சாலும் அது பயன் அளிக்காது. பக்தியோடு நீங்க எதை செஞ்சாலும் அது பலன் அளிக்காம இருக்காது. ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எடுத்து வாசிங்க, யோபு 3:25. வாசிங்க போதும். பாருங்க, சுகம் உள்ளவன் பயத்தோடு சாப்பிடும் மருந்து கூட விஷமாக மாறும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, நாளைக்கு வந்தீங்கன்னாக்கா நீங்க கவனிக்கணும். ஏன் அப்படி கவனிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னாக்க,
நீங்கள் கவனிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே வேலை செய்யாத போல தெரியலாம். ஆனா நீங்க வீட்டுக்கு போனோன்னு அது உங்களுடைய ஆள் மனசுல பதிஞ்சு உங்களை வேலை செய்ய அது தூண்டக்கூடியதாக இருக்கிறது. சுகம் உள்ளவன் பயத்தோடு சாப்பிடும் மருந்து கூட விஷமாக மாறுமா. நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் இன்னும் ஆரோக்கியமாகணும்ட்டு பயத்தோட ஒரு மருந்து சாப்பிடுறேன். அந்த மருந்து எனக்குள்ள போகும் பொழுது ஆல்ரெடி எனக்குள்ள என்ன இருக்கு? பயம் இருக்குது. இப்ப உள்ள போறது என்ன? மருந்து தான். ஆனா பயத்தோடு கூட மருந்து கலக்கும் பொழுது அது என்னவா மாறிடுது? விஷமா மாறிடுது. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அந்த காரியங்களை நோக்கி பார்த்து சொல்லுங்க, இந்த பயப்படுகிற காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்காது, என் வாழ்க்கையில என் தேவன் சொன்னது மாத்திரமே நடக்கும். ஹல்லேலூயா. அதான் யோபு சொல்றாரு. இன்னொரு அந்த வசந்த வாசிங்க. நான் பயந்த காரியம் எனக்கு, நான் அஞ்சினது எனக்கு. ஆமா, என்ன சொல்றாருன்னு பாருங்க. பயம், அச்சம். பயம் அப்படின்றது ஒரு விஷயத்தை குறித்து ஒரு முறை பயப்படுறது பயம். அச்சம்ன்றது அந்த விஷயத்தை குறித்து தொடர்ந்து பயந்து கொண்டே இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஃபியர் அண்ட் அஃப்ரைட் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஃபியர் அப்படின்னாக்க ஒரு விஷயத்தை குறித்து ஒரு முறை பயப்படுறது. அஃப்ரைட் அப்படின்னாக்க அந்த விஷயம் நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருக்கிறது. யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு. ஆமா, யோபுனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, பயத்தோடு செலுத்தும் பலி பாதகத்தையும் பக்தியோடு செலுத்தும் துதி சாதகத்தையும் கொண்டு வரும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, நான் பைபிள் வாசிக்கும் போது நீங்க பைபிள் பாருங்க, நான் பேசும்போது நீங்க எங்க பார்க்கணும்? மூஞ்சி பார்க்கறமா இல்லைன்னா கூட பாருங்க. ஏன் அப்படின்னாக்கா வார்த்தை உள்ள போய் வேலை. ஆமா, பயத்தோடு செலுத்தும் பலி பாதகத்தையும் பக்தியோடு செலுத்தும் துதி சாதகத்தையும் உண்டாக்கும். நான் பயத்தோடு கூட போய் பலி செலுத்துறேன் ஆண்டவருக்கு. பலியை கடவுள் ஏற்றுக்கொள்றாரு. பயத்தை நான் எடுத்துட்டு பயத்தோடு போய் பலி செலுத்தினாக்க பலியை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். பயத்தை நான் எடுத்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். இப்ப பக்தியோடு போய் நான் செலுத்தும் துதி சாதகத்தை கொண்டு வரும். இப்ப நான் என்ன பண்றேனாக்க பயத்தோட அல்ல, பக்தியோடு போறேன். பக்தினா என்ன சொன்ன? என்ன சொன்ன பக்தினா? தம்பி நீங்க சொல்லுப்பா. நன்மையே உண்டாகும் எண்ணம் தான் பக்தி. இப்ப நன்மையே உண்டாகும் எண்ணத்தோடு கூட போறேன் கோயிலுக்கு, காணிக்க போடுறதுக்கு கைசா இல்ல. அப்படியே சுத்தி பாக்குறேன் யாரும் பாத்துறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. சில பேர் ரொம்பவும் வேதனை தக்க வருந்தத்தக்க விஷயம், காணிக்க கூட எதுவும் போட முடியலன்ற எண்ணத்துல என்ன பண்ணுவாங்கனாக்க வெறும் கையை கூட என்ன பண்ணுவாங்க, காணிக்க பெட்டிக்குள்ள சும்மா நாளும் போட்டுட்டு வெளியில் எடுப்பாங்க. யாரும் நம்மளை பார்த்து எதுவும் நினைச்சிடக்கூடாது போலன்ட்டு. நான் சொல்றேன், நீங்கள் செய்த அந்த செயல் உங்களுடைய இருதயத்தை எவ்வளவு பாதித்ததோ அதை விட தேவனை அதிகமாய் பாதித்தது. ஏன்னாக்க என்னை நம்புகிற ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறானே, இவனுடைய தலையெழுத்தை மாற்றியாக வேண்டும். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது காணிக்க பெட்டிக்கிட்ட போய் உட்கார்ந்தாராம். உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்தாரு. எங்க உட்கார்ந்தாருங்க? ஆமா, ஆக்சுவலி காணிக்க பெட்டிக்கிட்ட உட்காரக்கூடாது. ஆனா வீம்புக்குனாலும் போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துக்கிட்டு காணிக்க போடுறத பாக்குறாரு. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் கொட்டுனாங்களாம். சல 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 2 நிமிஷம் சவுண்டு கேக்குது. கொட்டி முடிச்சுட்டு துண்டை உதறி தோல்ல போட்டுட்டு அப்படியே கம்பீரமா போறான் ஆலயத்துக்குள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு. ஒரு ஏழை விதவை வர்றா. இவ்வளவு பேரு போட்டாங்க, நம்ம போடுற அந்த 2 காசு என்னத்துக்கு? ஆனாலும் என்கிட்ட இருக்கிறத நான் தேவனுக்கு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணிக்கப்பட்டி கிட்ட தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டா. சத்தமே கேட்கல. இது முன்னாடி வரைக்கும் சல 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 சலன்னு சவுண்டு கேட்டு இருந்துச்சு. சத்தம் இல்லாமல் அவள் போட்ட காணிக்கை இயேசு சத்தமாய் அவளை குறித்து பேசும்படி செய்தது. ஹல்லேலூயா. சத்தத்தோடு போட்ட காணிக்கைகளை குறித்து இயேசு மூச்சு கூட விடல. சத்தம் இல்லாமல் போட்ட காணிக்கை இயேசுவை சத்தமாய் பேசும்படி செய்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஆலயத்தில் பலி செலுத்துறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் துதி செலுத்துவீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயத்தோடு செலுத்தும் பலி பாதகத்தையும் பக்தியோடு செலுத்தும் துதி சாதகத்தையும். தயவுசெய்து நான் சொல்றேன், பயத்தோடு கூட எந்த ஒரு காரியத்தையுமே செய்யாதீங்க. பயத்தோடு நீங்க எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு பெனிஃபிட்டை கொண்டு வராது, உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. அதோட பக்தியோடு கூட தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், நீங்க வாழ்க்கையை விசுவாசிக்கிறேன், நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆகையினால என்கிட்ட கொடுக்க ஒண்ணும் கிடையாது, ஆனா என் வாயின் துதிகளை நான் உமக்கு செலுத்துகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா,
யோபு அதான் செஞ்சாரு. அதனால அதை குறிச்சு எடுத்துட்டே வரேன். யோபு என்ன செஞ்சாரு? யோபு என்ன பண்ணார்னாக்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லும் பொழுது, யோபு ஒரு உத்தமன், ஒரு சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். எல்லாம் அவனு கரெக்டா தான் இருக்குது, எல்லாம் சரியா தான் இருக்குது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, எல்லாம் கரெக்டா இருக்குது. அவன் லைஃப்ல சுகம் உள்ளவனாக இருக்கிறான், ஆனா மாத்திரை சாப்பிடுறான். நான் என்ன சொன்னேன்? சுகம் இல்லாதவன் மருந்து சாப்பிடணும், சுகம் உள்ளவன் விருந்து சாப்பிடணும். இவன் பிள்ளைங்க எல்லாம் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன மருந்து சாப்பிடுறான்? நடக்காத ஒண்ணு நடந்திருக்குமோ என்று நினைத்து மருந்து சாப்பிடுறான். என்ன மருந்து சாப்பிட்டா? பயத்தோடு கூட பலி செலுத்தினான். பயத்தோடு கூட அவன் செலுத்தின பலி அவனுக்கு பாதகத்தை. யோபனுடைய பசங்க எல்லாம் விருந்து சாப்பிடுறாங்க, அவங்க அப்பா மருந்து சாப்பிடுறாரு. பைபிள் வசனம் இருக்குது, பிதாக்கள் புளியும் கொட்டையை சாப்பிட்டாங்களா, பிள்ளைகளுடைய பற்கள் கூசுச்சான். இப்ப இந்த இடத்துல ஒரு புளியங்காய் அப்படி உரிக்கிறாங்க. உரிக்கும் பொழுது கண்ணாடி போட்டிருக்க அம்மா கூட அப்படியே பார்ப்பாங்க, என்னப்பா அது புளியங்காவாது? ஆமாம்மா. ஆமான்னு சொன்ன உடனே அவங்க நாக்கு என்ன பண்ணும்? பா, எத்தனை வருஷம் ஆச்சு, சின்ன வயசுல சாப்பிட்டது. எங்க போயிட்டாங்க பாருங்க, செய்தியை விட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. 4, 8 வயசு 10 வயசுல புளியங்க சாப்பிட்ட இடத்துக்கு போயிட்டாங்க. புளிங்க நம்ம எப்படி சாப்பிட்டோமே, எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு. யோபு அதான் பண்ணான். என் பிள்ளைங்க எல்லாம் போய் வீட்டுல விருந்து செய்யறாங்களே, ஒருவேளை தப்பு செஞ்சிருப்பாங்களோ? தப்பு செய்யலையா, அவங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. நீ உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தா உன் பிள்ளைங்க என்ன கேடு கட்ட பிள்ளைங்களா இருக்குங்க? நீ ஒழுக்கமா இருந்தா உன் பிள்ளைங்க ஒழுக்கம் இல்லாம போயிருவாங்க. இல்ல கடவுள் விட்டுருவாரா? வேதம் சொல்லுது, கத்தருக்கு உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் அவருடைய சமாதானம். பிள்ளை அப்பா குடிச்சிட்டு சீரட் அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளை ஊதாரித்தனம் போகாம கூட நல்லா இருக்குது. ஆனா நல்லா இருக்கிறவங்க வீட்டுல இருந்து ஒரு பிள்ளை கட்டு போயிடுமா? அதுவும் கடவுள் பயந்த மனுஷனுடைய பிள்ளையும் கட்டு போயிடுமா? ஆனா பிசாசு என்ன பண்றான் பாருங்களேன், கடவுள் அவனோடு கூட இருந்தால் கூட பயம் அவனை பிடித்து கொண்டது. அதான் நான் சொல்றேன், தேவன் உன் அருகில் இருந்தாலும் நீ உனக்கு சத்துருவாய் இருக்கும் வரைக்கும் சத்தியமாய் உனக்கு நன்மை நடக்காது. கடவுளே உன் கூட இருந்தாலும் உன் வாய் சரியில்லைன்னா நீ நல்லா இருக்கவே. ஆமா, கோயிலுக்கு எதுக்கு வர்றோம்? ஆண்டோடைய ஆலயத்திற்கு. நான் எப்படி நல்லா இருக்கலாம்ன்றதை அறிஞ்சுக்கிறது தான் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் அதுக்காக வந்தீங்க ஆலயத்துக்கு? நான் நல்லா இருக்குன்றதுக்காக தான் வந்திருக்கீங்க. இல்ல நான் போனா கொஞ்சம் கடவுள் சந்தோஷப்படுவாரு, நீங்க போகலனாலும் சந்தோஷப்படுவாரு. நீங்க வந்தனாலும் சந்தோஷப்படுறது கிடையாது. தேவன் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியவர். நீங்க வந்தா சந்தோஷம், நீங்க வரலன்னா சந்தோஷம் இல்லாம போறது. வந்தா உங்களுக்கு சந்தோஷம், நீங்க வந்தா அவருக்கு சந்தோஷம் கிடையாது. நீங்க வந்தா யாருக்கு சந்தோஷம்? உங்களுக்கு சந்தோஷம். நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட உங்களுக்கு சந்தோஷம் தான். கடவுள் நீங்க போகும்பொழுது உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்பக்கூடியவராக. அப்போ யோபுனுடைய பசங்க விருந்து செய்து சாப்பிட்டாங்களா? எனக்கு சில காரியங்கள் இடத்துல மையப்படுத்த போகிறேன். ஒரு 10 நிமிஷம் இடத்துல பேசிட்டு முடிக்க போகிறேன். யோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 4ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் குமாரர் அவனவன் தன் தன். ஆமா, இங்க ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கனாக்க, சில பேர் டெய்லி 7 அண்ணன்கள் இருக்காங்க, 3 சகோதரிகள், 7 அண்ணன்கள் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா, மண்டே நீ, டியூஸ்டே நீ, வெனஸ்டே நீ, தர்ஸ்டே நீ, ஃப்ரைடே நீ, சாட்டர்டே நீ, சண்டே நீ. ஆமா, 3 பொம்பளை பசங்க வீட்டில் சமைக்க மாட்டாங்களா? ஒவ்வொரு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாக்க அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன போட்டிருக்குனாக்க மொழிபெயர்ப்புல, அவனவன் தன் தன் நாளிலே அப்படின்னாக்க அவனுடைய பர்த்டே வருது பாத்தீங்களா? என்ன வருதுங்க? பர்த்டே. அததான் அவன் நாள் அப்படின்னுவாங்க. அவன் நாள்னாக்க அவன் பிறந்த நாள் தான் அவன் நாள்னு சொல்லுவாங்க. அவனவன் தன் தன் நாளிலே. அப்போ ஒரு வருஷத்துல 7 நாள் என்ன பண்ணுவாங்கனாக்க, ஒவ்வொரு சகோதரனும் அந்த 6 சகோதரனையும் 3 சகோதரியும் கூப்பிட்டு அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க? விருந்து பண்ணுவாங்க. விருந்து பண்ணி சாப்பிட்டு மகிழ்ச்சியாகி இருக்கும் பொழுது யோபு என்ன பண்ணுவாங்க? அவர் வீட்டுல பிள்ளைங்க போனாங்களே, கரெக்டா இருப்பாங்களா? கடவுள் எதுவும் தூசிச்சிருக்க மாட்டாங்களே? விருந்து பண்ற இடத்துல ஏன் கடவுளை துதிக்க போறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனுடைய பிள்ளைங்க
விருந்து செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏதோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு ஓட்ட வீட்டில் உட்காந்துக்கிட்டு விருந்து சாப்பிட்டாக்க கடவுளை தூசிக்கிறதுக்கான நியாயம் இருக்குது. அப்பா பெரிய செல்வ சீமானு, அவனுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் சிறப்பா பண்ணியிருப்பாரு. சிறப்பான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்க பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? தப்பா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? என்ன பண்ணான்னு சொல்றேன். யோபு வாழ்ந்த நாட்களில அவன் ஊர்ல இருக்கக்கூடிய சிலருடைய வீட்டுல மரணங்கள் நேரிடும் பொழுது அந்த மரணங்களை குறித்து விசாரிப்போமா. இன்னைக்கு கூட போய் விசாரிக்கிறோம்ல, முடிஞ்சா டெத்துக்கு போயிடும், இல்ல விசாரிக்கிறோம்ல, அன்னைக்கு விசாரிப்பாங்களா. விசாரிக்கும் பொழுது சிலருடைய வீட்டுல நடக்கக்கூடிய மரணங்களை பார்க்கும் பொழுது அகால மரணம் நடைபெறுகிறதா. அப்பனா சின்ன வயசுல இறந்துடுறாங்க, வாலிப வயசுல இறந்துடுறாங்க. இது யோபுக்கு அப்படியே கேள்விப்படுது. என்னன்னா அந்த வீட்டுல சாவு, இந்த வீட்டுல சாவுன்றாங்க, என்ன பண்ணிருப்பாங்க, ஏது பண்ணிருப்பாங்க. அப்படியே அரசியல் புரட்சியில வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவன் கேதர் பண்ணி அப்படியே விசாரிக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க சரியில்லாம இருந்தாங்க, அந்த பிள்ளைங்க வந்து கடவுளுக்கு பயம் இல்லாம இருந்தாங்க அப்படின்ற வார்த்தையை கேட்கும் பொழுது இவனுடைய பிள்ளைங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஹலோ, இருக்கீங்களா? அவன் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், நல்லா தான் இருக்கிறாங்க. இப்ப இவனுக்குள்ள ஒரு யோசனை வருது. என்னன்னாக்க, என் பிள்ளைங்க தப்பு பண்ணிடுவாங்களோ, தப்பு பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற பயம் அவனுக்குள்ள வந்த உடனேயே அந்த பயத்தை அவன் நீக்குவதற்காக என்ன செய்யறானாக்க, பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பலி செலுத்துகிறான் தேவனுக்கு. ஆண்டவரே, என் பிள்ளைங்கள் தவறு செய்திருந்தால் மன்னிங்க, அந்த பிள்ளைங்களுடைய காரியங்களை மன்னித்து அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி பயத்தோடு கூட ஒரு காரியத்தை செய்கிறான். நான் சொல்றேன், வாழ்க்கையில நீங்க என்னைக்கு பயத்தோடு ஒண்ணு செய்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில சக்சஸ கொண்டு வராது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனம். ஆமென். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் அடிக்கடி 7 பசங்க இருக்கிறாங்க. ஜனவரியில 1, பிப்ரவரியில அல்ல, மார்ச்ல 1, ஏப்ரல் இல்ல, மேல 1, ஜூன்ல இல்ல, ஜூலைல 1, ஆகஸ்ட்ல இல்ல, செப்டம்பர்ல 1, அக்டோபர்ல இல்ல, நவம்பர்ல 1, டிசம்பர்ல இல்ல. இப்படி ஒவ்வொரு மாசமும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இவனும் மாறி மாறி பண்ணி 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 என்னாச்சுனாக்க இவனுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஹலோ, நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகல, பயம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. பயம் அதிகமாகும் பொழுது இவன் யோசிக்கிறான், என் பிள்ளைங்க பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி. அந்த வசனத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னங்க? சொல்லி. அவன் டிக்ளேர் பண்றான். நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு செய்தியில, லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் எதை வாயை திறந்து சொல்லுகிறீர்களோ அதை உங்கள் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறீர்கள். யோபு எதுக்காக பலி செலுத்தினா, என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிருந்தா, ஒருவேளை கடவுள் அடிச்சு அந்த பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி சம்பவம் என் வாழ்க்கையில நடந்துடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி பயத்தோடு கூட போய் பலி செலுத்துகிறான். அவன் பயந்த காரியத்தை 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறான். நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு. எதை நான் பயந்துகிட்டே இருந்தனோ, எதை அஞ்சிக்கிட்டே இருந்தனோ, எதை சொல்லிக்கிட்டே இருந்தனோ அது என் வாழ்க்கையில வந்து அப்படியே நடந்துருச்சு அப்படின்ட்டு அழுகிறான். பாருங்க, விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, குமாரத்திகளை குறிச்சு பேசல, கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? குமாரர் பாவம் செய்திருப்பார்களோ என்றான். குமாரர்களுக்கு தான் என்ன செய்யறானக்க, பலி செலுத்தின அழைத்தனுப்பி. ஆனா கூட சேர்ந்து யாரும் செத்தாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க, 13ஆம் வசனம். ஒருத்தனுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சொல்றதுக்காக எல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க. பாட்டு பாடி எல்லாம் பண்ணி விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது யோபு என்ன நினைச்சாரு? என்ன எத்தனை பேர் கவனிச்சுட்டே வரீங்க? ஆமா, கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னாக்கா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். யோபு என்ன பயந்தாரு? என் பிள்ளைங்க விருந்து செஞ்சு சாப்பிடுற அன்னைக்கு அவங்க ஏதாச்சும் தூசிச்சிருந்தா அந்த நாள்ல கடவுள் அவங்களை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அழைத்தனுப்பி அவங்களுக்கு எல்லாம் பலி செலுத்தக்கூடியவனா இருந்தா. இப்ப இன்னொரு நாள் வருது, இன்னொரு பர்த்டே வருது. அந்த பர்த்டேல மூத்த சகோதரனுடைய வீட்டுல மிச்ச சகோதரனும் சகோதரிகளும் கூடி வந்து அவர்கள் விருந்து புசித்து திராட்சை ரசம் குடித்து கொண்டு இருக்கிற போது, வேற நாள்ல நடந்திருக்க கூடாதா? அதே நாள்ல நடக்கணும். நான் சொல்றேன் பாத்தீங்களா, நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த அப்படியே வருகிறது மாத்திரமல்ல, அது பிசுறு தட்டாம அப்படியே நடக்கும். அல்லேலூயா. வேற நாள்ல நடந்தா கூட பரவாயில்ல, யோபு கொஞ்சம் ஆற்றி தேற்றிருக்கலாம். யோபு எதை குறிச்சு பயந்தானோ அது நடந்துச்சு. எப்படி நடந்துடக்கூடாதோன்னு பயந்தானோ அப்படியே நடந்துச்சு. அப்படியே நடந்துச்சு. அந்த வீட்டுல, அந்த மூத்த சகோதரர் வீட்டுல எல்லாம் கூடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தை வாசிங்க, 18.
ஹல்லேலூயா. பையங்க தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு பயந்தவர் தன்னுடைய குமாரத்திகளும் அவங்களோடு கூட சேர்ந்து இருக்கிறாங்கன்றதை கவனிக்காம விட்டாரு போல. அந்த பயம் என்ன செஞ்சுச்சுனாக்க குமாரர்களை மட்டும் அழிக்கல, குமாரத்திகளையும். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் ஆண்டவர் என்னையும் என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் ரொம்ப ஆசீர்வாதமா நல்லாதான் வச்சிருக்கிறாரு, இன்னமும் வச்சிருப்பாரு. ஆமென். அந்த 2 பசங்க மட்டும் சிரிக்கிறாங்க. என்னையும் என் மனைவியும் சொல்லும் பொழுது எங்களுக்கு தான் இன்னும் மேரேஜே ஆகலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உங்களைன்னு சொல்லும் போது உங்களை மட்டும் நினைங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாம் சேர்த்து சொல்றேன். மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணிட்டேன்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு யோபுக்கு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அவன் பயமே அவன் வாழ்க்கையை அவனை கெடுக்கக்கூடிய வழிக்கு கொண்டு போயிருச்சு. 7 குமாரர் குறிச்சு பயந்தான், 3 குமார்த்திகளுடைய வாழ்க்கையும் வீணா போயிருச்சு. 7 + 3 10, மொத்தமும் செத்து 10 மொத்தமும் செத்து போயிடுச்சு. செத்து போன உடனே ஒரு வசனத்தை சொல்றான், வாசிங்க. 21, 22. ம் 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 ம். ஆமென், ஹல்லேலூயா. யோபு என்ன பண்ணலங்க? பாவம் செய்யல, பயம் செஞ்சான். என்ன செஞ்சாங்க? ஆமா, பாவம் செய்யல, பயம் செஞ்சான். சில வீட்டுல சில பேருக்கு ருசியான பதார்த்தத்தை அவங்களுக்கு சமைக்க தெரியுமோ தெரியாதோ, ருசியற்ற பயத்தை ரொம்ப நல்லா செய்வாங்க. சில வீட்டில் சில கேட்டாங்க, உங்க ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்களா? அது ஏன் சார் கேட்குறீங்க? ஏன் அதை பற்றி பேசாதீங்களேன். என்ன சொல்கிறீங்க? வேணாம் சார், வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பேசுங்களேன். அப்படியே மாறி போயிடுவாங்க. அப்போ அவர் ஆலோசனை கொடுப்பாரு, ஒன்றும் இல்லை பிரதர், யூடியூப்ல ஒரு இது இருக்குது, கையெழுத்து கும்புறேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை புளிக்குழம்பு, ரசம், சாம்பார் வச்சு சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அந்த யூடியூப்பை பார்த்து அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்கனாக்க, ஒரு புதுசா மேரேஜ் ஆன பொண்ணு வீட்டுக்காரர் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பச்சி போடலான்னு வீட்டில் ரெடி பண்ணிருக்கு ஈவினிங்ல. உண்மையா நடந்த சம்பவம். அந்த பொண்ணுக்கு பச்சி மாவு எதுவும் தெரியாம எலி மருந்து இருக்கு பார்த்தீங்களா, பாக்கெட்ல டப்பால போட்டு வச்சிருக்காங்க, பிளாஸ்டிக் டப்பால. எலி மருந்து எடுத்து கரைச்சிருச்சு. ஆனா எவ்வளவு உஷாரு பாருங்களேன், டேஸ்ட் கூட பார்க்கல பஜ்ஜிய. எலி மருந்தை போட்டு மிக்ஸ் பண்ணி பஜ்ஜியை சுட்டு வச்சிருச்சு. வீட்டுக்காரர் வந்த உடனே நான் யோசிச்சேன், பேப்பர்ல போட்டிருக்கான், புதுமண தம்பதி பஜ்ஜி பவுடர் நினைச்சு எலி மருந்தை போட்டு புது மாப்பிள்ளை சாவுன்னு போட்டிருந்தான். நான் யோசிச்சேன், பஜ்ஜியை சுட்டு அந்த பொண்ணு அட்லீஸ்ட் உப்பாச்சு பார்த்துருக்கணும்ல. எவ்வளவு உஷாரா இருந்திருக்கு பாருங்க. அதுக்கே தெரியுது நம்ம சமைக்கிறது நல்லா இருக்காதுன்ட்டு. அதனால வீட்டுக்கார வச்சு செக் பண்ணிக்கலான்ட்டு சுட்டு வச்சிருச்சு. வந்து சாப்பிட்ட வந்தான், அப்படியே நுர தள்ளுது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, ஆளு அவுட்டு. சமைக்க கூட தெரியாது, ஆனா பயப்பட நல்லா. பயப்படுறது யாரும் சொல்லித்தரவே தேவையில்லை. யோபு பாவம் செய்யல, பயம் செஞ்சான். பயத்தை பயந்துகிட்டே இருந்தான். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ. நான் சொல்றேன், இதெல்லாம் யோசிச்ச ராஜா, உன் கூட கடவுள் இருக்கிறார், உனக்கு தீமை வராது, நன்மை தான் வரும்னு நீ ஏன் நினைக்கல? அதான் காலையில சொன்னேன், புவி ஈர்ப்பு சக்தி, லா ஆஃப் கிராவிட்டி இந்த உலகத்துல செயல்படுறதுனால தான் நம்ம எல்லாம் வந்து கீழே நின்றுகிட்டு இருக்கோம், உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். பஸ் ஓடுது, ட்ரெயின் ஓடுது, கார் ஓடுது, எல்லாம் போய்கிட்டே இருக்குது. புவி ஈர்ப்பு சக்தி ஒரு நிமிஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருவோம். பறக்க ஆரம்பிச்சா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, பறந்தா என்ன ஆகும்? நீங்க நினைக்கிற மாதிரி ஆகாது, முடி மட்டும் தான் போகும். முடிய மட்டும் செலச்சுன்னு போகும். வெளியில எவ்வளவு விபத்துகள் உண்டாகும். அந்த ஒரு நிமிஷம் புவி ஈர்ப்பு வேலை செய்யலனாக்க பல வருஷம் ஆகும் அதை சரி செய்யறதுக்கு. அதே போல நான் சொல்றேன், பயந்து பயந்து இது நடந்துருமோ அது நடந்துருமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க நீங்க, ஒரே நிமிஷம் என் கூட கடவுள் இருக்கிறபடினால என் வாழ்க்கையில நன்மைதான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையான காரியங்களை ஆக்டிவேட் பண்ண விட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யோபு பாவம் செய்யல, என்ன செஞ்சாரு சொல்லுங்க? ஆமா, துணிகரமாக பாவம் செய்ய மாட்டார்கள், துல்லியமாக பயப்படுவார்கள். எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிள்ளையா மாறின பிற்பாடு துணிகரமா பாவம் செய்றீங்க? பக்கத்து வீட்டுல போய் திருடுறது,
பக்கத்து வீட்டுக்காரக்கா போட்டுருக்கிற நகையை லைட்டாக கட் பண்ணி கையில் எடுக்கிறது, அந்த வேலை யாராச்சும் பண்ணுறீங்களா? அந்த மேலே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா தப்பு. அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? நீங்களாம் கடவுளுடைய பிள்ளைங்க, பாவம் செய்ய மாட்டீங்க, துணிகரமான பாவத்தை செய்யவே மாட்டீங்க. ஆனா துல்லியமா பயப்படுவீங்க. துல்லியமா பயப்படுவீங்க. என்ன துல்லியமா பயப்படுவீங்க? என் வாழ்க்கையில பாரு, நான் சொல்றேன்ல, கரெக்டா இன்னும் 10 நாள் இது நடக்குதா இல்லையா பாரு. தீர்க்கதரிசி வீட்டுல போர்டு போட்டுருங்க, இங்கு தீர்க்கமான காரியங்கள் உங்களுக்கு துல்லியமாக சொல்லப்படும். ஏன்னா கரெக்டா சொல்றீங்களே, துணிகரமா பாவம் செய்ய மாட்டீங்க, ஆனா துல்லியமா பயந்துகிட்டு இருக்கீங்களே, அந்த பயப்படுற காரியம் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க, அது உங்ககிட்ட வந்து ஈர்க்கப்படுகிறது. யோபு சும்மா இருந்தத சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க, சும்மா போற சாவை எடுத்து பாக்குள்ள விட்டுக்கிட்டானா. சில பேருக்கு புரியல, சும்மா போற சனியன் எடுத்து பனியன்ல விட்டுக்கிட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை, எதையாச்சும் ஒன்று பேசி அவங்களும் எடுத்து உள்ள போட்டுக்கிறது. அதே போலதான் யோபு என்ன பண்ணாருனாக்க, எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, இருந்தாலும் ஒரு பயம். நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும் பொழுது இதை விட இன்னும் நல்லா தான் போகணும், வாயத்தை வந்து சொல்லுங்களேன். ஹலோ, யோபு என்ன சொல்லியிருக்கணும்னாக்க, நான் கடவுளுக்கு பயந்து உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமாக கடவுளுக்கு பக்தி உள்ள மனிதனாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் சரியாய் செய்வார். ஹல்லேலூயா. நான் படிக்கிற படிப்பை கடவுள் ஆசீர்வதிப்பார், எங்க அம்மா அப்பாவுடைய வேலைகளை ஆசீர்வதிப்பார், என் வீட்டை ஆசீர்வதிப்பார், எங்க வீட்டுல தேவன் தேவையான பொருட்களை கொடுப்பாரு. வாய் வராத, வீட்டில் இருக்கிற டிவி ரிப்பேர் ஆகிற மாதிரி ஒரு சீனு, ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு சீனு, பைக் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி ஒரு சீனு, இதெல்லாம் ஏன் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ்லயே யோசிச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் பயந்ததை காட்டிலும் இன்னும் பரபரப்பான காரியங்கள் கூட உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். ஆனா நீங்க விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறபடினாலே எத்தீங்கும் என்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. எதுவும் என்ன அணுகாது, நான் ஈர்க்கக்கூடிய சக்தி எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறபடினால நான் ஈர்க்கிறேன். எதை ஈர்க்கிறேனாக்க, சுகத்தை ஈர்க்கிறேன், ஆசீர்வாதத்தை ஈர்க்கிறேன், நன்மையை ஈர்க்கிறேன், என் வாழ்க்கைக்கு தேவையான பிளெஸிங்ஸ் நான் ஈர்த்து கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, துணிகரமாக பாவம் செய்ய மாட்டார்கள், துல்லியமாக பயம் செய்வார்கள். எத்தனை பேத்துக்கு பயப்பட தெரியாது? பயப்பட தெரியாதப்பா உங்களுக்கு? பயப்பட தெரியாது, பயம் தெரியாது. எத்தனை பேத்துக்கு விசுவாசிக்க தெரியும்? ஆமா. உங்களுக்கு சிம்பிளா ஒன்று சொல்லி தரட்டுங்களா? நீங்க எப்ப பயப்படலையோ அப்பயே நீங்க விசுவாசத்தில் தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க எப்பயுமே விசுவாசத்தில் தான் இருக்கிறீங்க. நீங்க எப்ப பயப்படுறீங்களோ அப்பதான் நீங்க விசுவாசத்துல இல்லாம. ஆமா, யோபு எப்பயுமே விசுவாசத்துல இருந்தான். பயம் வந்த உடனே அவன் எனக்கு என்ன ஆயிடுச்சு, விசுவாசம் போயிருச்சு, கடவுள் மேல இருந்து விசுவாசம் போயிருச்சு. ரொம்ப பெரிய ஒரு சத்தியம் உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன். நீங்க விசுவாசத்துல தான் இருக்கிறீங்க, நீங்க விசுவாசத்த காரியம் உங்க வாழ்க்கையில வந்து தேவன் செய்ய போகிறாரு. நீங்க எதிர்பார்க்கிற எல்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது, உங்களை நாடி வந்துகிட்டே இருக்குது. ஆனா நீங்க எப்பொழுது பயப்படுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் அவிவிசுவாசத்திற்குள்ளே கடந்து போகிறீர்கள். பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, கணவர் ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க. நீங்க எதெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்களோ அதெல்லாம் ஆசீர்வாதமா வந்து உங்களிடத்துல சேரக்கூடியதாக. ஆமா, இந்த மாலை வேளை கடவுள் உங்களிடத்துல சொல்றாரு, யோபுனுடைய வாழ்க்கையில அவன் பயந்தது தான் அவன்கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு, அவன் சந்தேகப்பட்டது நடுங்கினது தான் வந்து அவன்கிட்ட வந்து வேலை செஞ்சிச்சு. அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி, நான் நம்புறதும் நான் விசுவாசிக்கிறதும் என் வாழ்க்கையில வந்து எனக்காக வேலை செய்யும். ஹல்லேலூயா. மெயினா ஒரே ஒரு விஷயம், என்ன சொல்றீங்களோ அது நீங்க உங்க பக்கமா. ஆமா, உங்க வாய் தான் என்னதுங்க, ரிமோட். என்னதுங்க, உங்க வாயில இருக்கிற ரிமோட் நீங்க ஆப்ரேட் பண்ணினே உங்களுக்கு தேவையானது எல்லாம் வந்து உங்க கூட ஒட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஸோ ரிமோட் கார் அங்கே இருந்தாலும் ரிமோட் கையில இருந்தா கார் உங்க பக்கத்துல வர வைக்க முடியும். உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் தூரமாக இருந்தாலும் நீங்கள் வாயை திறந்து சொன்னா அது உங்ககிட்ட வந்து உட்காரும், உங்ககிட்ட வந்து நிற்கும், உங்ககிட்ட வந்து ஒட்டும், உங்களுக்கு வந்து நடக்கும். மிகப்பெரிய அதான் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதா. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இந்த மாலை வேளை கடவுள் இடத்துல பேசுறாரு, எதை குறிச்சும் பயப்படாது. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பயப்படுறதுக்கு நான் பாஸ் ஆவனா, ஆண்டவரே நீ பாஸ் ஆக மாட்டேன்னு யார் சொன்னது? நீ பாஸ் ஆவ, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? நான் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும்
சிறந்து இருக்கும்படி. அப்படின்னாக்கா பெஸ்ட்ல பெஸ்ட், பெஸ்ட் அமங் த பெஸ்ட்னு வருது ஆங்கிலத்தில். அப்படின்னாக்கா சிறப்பானவங்க, சிறப்பானவங்களுக்கு மத்தியில மிக சிறப்பானவர்களாய் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில நீங்கள் பயப்படுறதுக்கான ஒரு காரணமும் கிடையாது. பயப்படாதீங்க. நீங்க எதை சொல்றீங்களோ அது நீங்கள் உங்கள் பக்கமாக இழுத்து கொள்றீங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளை யோசிச்சு பேசுங்க. நீங்க பேசுறத உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்குது. அதனால ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க. யா திடீர்னு எங்க வாழ்க்கையில திடீர்னு நடக்காது. சும்மா பேசக்கூடாது. திடீர்னு நம்ப மாட்டேன். எத்தனை மாசம் எத்தனை வருஷம் பயந்தீங்களோ, சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ, எதிர்பார்த்து இருந்தீங்களோ, அதுதான் வந்து வாழ்க்கையில நடக்குது. சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில கடவுள் திடீர்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வார்த்தை வராது வாயில. ஏன் கடவுள் திடீர்னு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரா? ஆனா திடீர்னு மட்டும் கெட்டது நடந்துரும். அது எப்படிங்க? நீங்க என்ன சொன்னீங்களோ அதான் வருது. நீங்க இதை சொல்லி பாருங்களேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமா இருப்போம், நானும் என் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் கொடுப்பாரு, எங்க வீட்டுல குறைவு இருக்காது, எங்க வீட்டுல சமாதானம் தான் இருக்கும், சந்தோஷம் தான் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் எங்க குடும்பத்துல இருக்கும், நாங்க மற்ற குடும்பத்திற்கு முன்மாதிரியா நாங்க வாழ்ந்து காட்டுவோம், எங்க குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்கிறதுனால எங்களை சொந்தக்காரர்கள் எல்லாம் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இந்த வார்த்தை நீங்க வாயில வந்திருக்குதா? ஏங்க போற போக்க பார்த்தாக்க எல்லாரும் வந்து கேட்பாங்க போல, கிறிஸ்டின்ல போன என்னாச்சுன்னு கேட்பாங்க போல. இதை பேசுனீங்கன்னாக்க யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. உங்க பிள்ளையே கேட்க உங்ககிட்ட, என்னம்மா கோயிலுக்கு போறோம், என்ன செய்யறோம், ஒன்னும் வாழ்க்கையில மாற மாட்டேங்குது. மாறும் மாறும் மாறும். எப்போ மாறும்? வயசான பிற்பாடம் மாறும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பயத்தை தூக்கி போடுங்க. பயப்படுறதுக்கு வேலையே கிடையாது. நீங்க பயப்படுற ஜாதியும் கிடையாது. பயம் உங்களுக்கு சம்பந்தமும் கிடையாது. ஆமென். இருக்கீங்களா? வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு பக்கத்துல நாய் அசிங்கம் பண்ணிருச்சு, எத்தனை பேர் மிதிச்சிட்டு உள்ள போவீங்க? சொல்லுங்க. நாய் ஆய் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறாம போவீங்க, தாண்டி போவீங்க. சில நல்லவர்கள் என்ன பண்ணுவாங்க, மண்ணை அள்ளி அது மேல போட்டுட்டு போவாங்க. யாரும் மிதிச்சுட்டு போக மாட்டாங்க. ஆனா நீங்க பயப்படுறது என்ன தெரியுமா காட்டுது? நாய் பண்ண அசிங்கத்தை வாலண்டியரா போய் காலை வச்சுக்கிட்டு கழுவாம வீட்டுக்குள்ள போறதுதான் பயப்படுறது. நீங்க பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. உங்க வாழ்க்கையில தேவன் நல்லதுதான் செய்வாரு. நான் உங்களை குறித்து கொண்டிருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு. சமாதானம்னாக்கா ஹார்மனி, பீஸ், ப்ராஸ்பெரிட்டின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. உங்களை குறித்து தேவன் நல்ல திட்டத்தோடு கூட இருக்கிறாரு. நல்லதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில தேவன் நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நல்லதுதான் செய்வாரு, இன்னும் சிறப்பானதையும் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால யோபுனுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒண்ணே ஒண்ணு, எல்லாம் நல்லா சுகமா இருக்கும் பொழுது மருந்து சாப்பிட்டு விஷமாக்கிக்கிட்டான். நீங்க சுகமா இருக்கும் பொழுது விருந்து சாப்பிடுங்க. விருந்துனாக்க கடவுளுடைய வார்த்தை. எப்பெல்லாம் நீங்க ஆரோக்கியமா நீங்க நல்ல பெட்டரா ஃபீல் பண்ணீங்களோ பைபிள் எடுத்து படிங்க. சில பேர் பைபிள்னாக்க கஷ்டப்படும் போது படிக்கிற புத்தகம் நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. பைபிள்ன்றது நல்லா இருக்கும் போது படிக்கிற புத்தகம். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, அதையும் தப்பா சொல்லி கொடுத்துறாங்க. எப்பெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் பைபிள் எடுத்து படி. களிமண்ல ஒண்ணும் சேராது. பயப்படும் பொழுது மூளை களிமண் மாதிரி தான் இருக்கும். என்ன படிச்சாலும் வெள்ளை காயத்துல கருப்பு எழுத்து தான் தெரியும் உங்களுக்கு. ஆனா எப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ அப்ப தேவனுடைய வேதத்தை எடுத்து படிங்க, இன்னும் தேவன் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி.